வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் ஒன்றான கேள்வி பதில் புத்தகத்திலிருந்து அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் கேள்வியும் சுவாமிஜி அவர்கள் நமக்கு கொடுத்த பதிலின் விளக்கத்தையும் இந்த பதிவில் காணவிருக்கிறோம். சுவாமிஜி, நம் குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் நாம் தவத்தின் மூலம் அவர்களை முக்தி அடைய வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு குரு மகான் அவர்கள் நமக்கு கொடுத்த விளக்கத்தை காண்கிறோம். சுவாமிஜி அவர்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவத்திலும் தற்சோதனையிலும் ஓரளவு நாம் உயர்ந்து நம்மளோட கர்மயத்தை நாம் தூய்மை செய்து கொண்டு அந்த தூய்மையான மனமுடையவர்களாக நாம் இருந்தால் நாம் அதை செய்யலாம் என்கிறார். இப்போ அவங்கள முக்தியடைய செய்யணும் அப்படின்னா நாம் முதல்ல தவத்தில் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கணும், நம்மளோட கர்மயத்தை நாம் தூய்மையாக வச்சுருக்கணும், நம்மளோட மனதையும், அதாவது வின தூய்மை மன தூய்மை ரெண்டுமே பெற்றிருக்கணும்னு சொல்கிறார். அப்படி இல்லைன்னா அதற்கு வேறு வழியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்த்தியும் சடங்குகள் மூலமும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் போன்ற இரத்த தொடர்புடையவர்கள் அந்த ஆன்மாக்களை தங்களோடு விரும்பி சங்கல்பம் செய்து இணைத்து கொள்ளலாம். இப்போ இந்த கருத்தை தான் மகர்ஷி அவர்கள் சடங்குகளில் நாம் என்ன முறைகளை பின்பற்றுறோம் அப்படின்றத இன்னும் விரிவாகவே நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது ஏன் அதை அந்த பேர குழந்தைகள் பிள்ளைகள் அந்த இரத்த தொடர்புடையவர்களாக அவர் சொல்கிறாருன்னா, இப்போது அந்த உடலை நாம் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பிரிந்த அந்த உயிர் உடலில் திரும்ப போய் புக முடியாது, அது வெளியவே தான் எங்கும் போக முடியாது இருக்குமா. அப்போ அந்த உடலை எங்கே எடுத்துக்கொண்டு போகிறாங்களோ அது கூடயே தான் அந்த ஆன்மாவும் அதுக்கு மேலேயே மிதந்து கொண்டே இருக்குமா. அந்த ஆகர்ஷண சக்தியில் அந்த நிலையில் மகனோ அல்லது மற்றவர்களோ அதை ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அது உடனே போய் அவங்கக்கிட்ட அடைக்கலமாகிடும்னு சொல்கிறாரு. எப்படின்னா, இந்த உயிருக்கும் அந்த மகனோட உயிருக்கும் இடையே உள்ள அந்த வினைப்பதிவு குணநலம் அதுக்கு தொடர்பாக ஒரு 20 அல்லது 30 ஆண்டுகள் தான் வேறுபட்டு இருக்கும். இந்த கால இடைவெளியில தான் அந்த ஆன்மாக்கள் பிரிந்து அந்த வினைகளில் ஒரு மிக சிறிய அளவில் வேறுபட்டு இருக்குமே தவிர, அம்மா அப்பாவினுடைய அந்த கருத்தொடரின் வழியாக அதை கணக்கிட்டு பார்த்தோமானால் பல லட்சக்கணக்கான பிறவிகளில் அது ஒரே உயிராக இருந்து இந்த உடலிலிருந்து பிரிஞ்சது பார்த்திங்கன்னா 20லேருந்து ஒரு 30 ஆண்டுகள் என்பது பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்றார். ஸோ அது பெரிய வேறுபாடு ஆகாது என்கிறார். அப்போ அதற்கு ஏற்பட்ட அந்த புதிய பதிவு குறைவாக தானே இருக்கும். ஸோ அது வரையிலும் இந்த இருவரும் ஒன்றா தானே இருந்தது. அப்போ அது வாழ்ந்த முறை அந்த இருவருக்கும் ஒன்றாவே இருந்ததுனால தந்தை உயிரை மகன் அல்லது மகள் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னு சொல்கிறாரு. அதுவும் உடனேலாம் அது இணைந்து கொள்கிறது. அதனால தான் அது அந்த இரத்த தொடர்பில் உடனே இணைந்து கொள்கிறது. அப்படி இணைந்த பிறகும் கூட அந்த ஈருயிர் கலப்பால் ஒரு சில மாற்றங்கள் அவங்களோட உடல்லையோ மனதிலையோ ஏற்படும் இல்லையா. ஸோ அதை சரிப்படுத்தி கொள்வதற்காக தான், அதை முறைப்படுத்தி கொள்வதற்காக தான் அதற்கான அந்த 16 நாள் விரதங்கள், அதற்கான முறையான உணவு, அந்த ஓய்வு, இவை எல்லாத்தையுமே அந்த சடங்கு என்ற முறையில் வைத்திருக்காங்க. அப்போ அது ஏற்றுக்கொண்ட உயிருக்கு ஒரு அமைதி கிடைச்சிரும். இப்போ அந்த ஒரு அமைதி கிடைப்பதற்கு அந்த உயிரும் இந்த உயிரும் கலப்புற்று ஒன்றுபடுவதற்கு, பிணக்கின்றி இருப்பதற்கு இந்த கால வரம்பும் அந்த ஓய்வும் தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த சடங்கு முறையில் நம்ம முன்னோர்கள் அந்த செய்து வந்த எல்லாமே இப்போ அந்த உயிர் பிரியும் பொழுது
அது தன்னோட அந்த உறவோடு, அந்த இரத்த தொடர்போடு, தன்னோட மகளோடோ இல்லை பிள்ளையோடோ இல்லை பேரை குழந்தைகளோடோ அது தன்னை இணைத்து கொள்வதற்காக தான் இந்த வழிமுறைகளை, இந்த சடங்கு முறைகள் எல்லாம் அன்று பின்பற்றி வந்தாங்க. ஸோ அதை தான் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, அந்த இரத்த தொடர்புடையவர்கள் அந்த ஆன்மாக்களை தங்களோடு விரும்பி சங்கல்பம் செய்து இணைத்து கொள்ளலாம். ஸோ அந்த சங்கல்பம் செய்து இணைத்து கொள்ளலாம். அவ்வாறு இணைத்து கொள்வது மிகவும் எளிதுன்னு சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் சொன்ன முறை அவர் அந்த தவத்திலையும் தற்சோணுதலையும் நம்ம கருமைய தூய்மை வினை தூய்மையெல்லாம் பெற்றிருந்தால் நாம் அதை செய்யலாம். அதை விட எளிதாக இந்த சடங்கு முறைகளை செய்து இதை நாம் நம்மோடு அந்த சங்கல்பம் செய்து இணைத்து கொள்ளலாம்னு ஒரு அடுத்த வழிமுறையை அவர் சொல்லியிருக்கார். ஸோ இப்படி இணைந்த பிறகு அந்த தந்தை என்னெல்லாம் நினைச்சாரோ, அவரால் எதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் போனதோ, அந்த செய்ய முடியாமல் போனது எல்லாத்தையுமே யார் இணைத்து கொண்டார்களோ அந்த இணைத்து கொண்டவர்கள் மூலம் அது எல்லாமே செயலுக்கு வர ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறார். அப்போ அவர் ஏதோ ஒரு பில்டிங் கட்டிட்டு அது பாதியிலேயே நின்றுருக்கும். ஸோ அந்த மகனுக்கு அதற்கேற்ற அந்த ஆற்றல், அந்த வலிமை வல்லமை இருக்குது அப்படின்னா, அந்த மகன் அந்த சங்கல்பத்தோடு அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த பாதியில் விட்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மகனுக்கு அதை செயல்படுத்தி முடிப்பதற்கான அந்த ஒரு திறமை அங்கு கிடைக்கிறது. அப்போ அப்படி அவங்க விட்ட அந்த காரியங்கள் எல்லாமே செயலுக்கு வந்துரும்னு சொல்கிறார். ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க முடித்து விட்டுட்டாங்கன்னா அந்த உயிரும் என்ன ஆகிடுங்க, தூய்மை பெற்று முக்தி அடைந்து விடும். ஸோ எல்லா உயிருமே முக்தி அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த உலகில் பிறக்குது. ஆனால் தாங்க அந்த விட்டு பிரிகிற அந்த நேரத்தில் அந்த செயல்கள் என்னெல்லாம் காரியங்கள் முடிவு பெறாமல் அது முடிக்க முடியாமல் போகிறதோ, ஸோ அதன் மேலே ஒரு ஏக்கமோ பற்றோ ஏற்படும் பொழுது தான் இந்த மாதிரியான நிலைகளில் அது தன் உறவுகளோடு தன் உயிரை அது இணைத்து கொண்டு அந்த காரியங்களெல்லாம் முடிப்பதற்கு அது இருக்குது. ஸோ இப்படி அது அந்த காரியம் முடிந்த பின்னாடி என்ன ஆகும்னா அந்த உயிர் தூய்மை பெற்று முக்தி அடைஞ்சிடும்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் இதையெல்லாம் ஒரு நோக்கமாக வச்சு தான் பிறவி தொடராக நமக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு முற்காலத்தில் அந்த பெரியோர்கள் நினைத்தார்கள். இப்போ ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இன்றைக்கி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ தான் இருக்கான். ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னென்னா அந்த இறந்தவர்களோட அந்த பதிவுகளெல்லாம் பங்கிடுவதற்காகன்னு சொல்வார். அப்போ நான் இந்த உயிருக்கு அடைக்கலம் தருகிறேன், என்னோடு இந்த உயிரை சேர்ந்து விடட்டும் அப்படின்னு அந்த எண்ணத்தை எண்ணி எண்ணி அதை குறிப்பிட்ட அந்த சடங்கு மூலம் செய்தாங்கன்னா அந்த ஆன்மாவை அது அவங்களோட ஏற்றுக்கொள்ளுது. ஸோ நம்மளோட சடங்கு முறைகள் எல்லாமே இப்படி தான். ஏன்னா வயது முதிர்ந்து ஒருத்தர் இறந்துட்டார்னா அந்த வித்துவின் மூலம் அவருக்கு அந்த பிறவி தொடர் இல்லையா, அப்போ அவரோட வினை தொடர் அவரோட அந்த பிறவி தொடர் அவருக்கு பிறந்த அந்த குழந்தைங்களோட இருக்கும். ஸோ அதன் பின்னாடியும் மிச்சம் இருக்கிறது தன்னால் முடித்து கொள்ள முடியாத அந்த ஆசைகள், அந்த வினைப்பதிவுகள் எல்லாம் அந்த உயிரில் கொஞ்சமாக தொக்கி நிற்கும்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உடல் அந்த உயிரை விட்ட உடனே தன்னோட அந்த உயிர் தொடர்பு கொண்ட அந்த மக்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் இல்லை அந்த உறவினர்கள் யார் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற முறையில் நான் இந்த உயிருக்கு அடைக்கலம் தரேன், என்னோட இந்த உயிரை நான் சேர்த்து விடட்டும்னு சொல்லி அந்த எண்ணத்தை என்றாங்களோ அதுக்கு அந்த குறிப்பிட்ட சடங்குகள் மூலம் அதை செஞ்சாங்கன்னா அந்த ஆன்மா அவர்களோடு இணைந்து அதை ஏற்றுக்கும். ஸோ அந்த உடலை அந்த அடக்கம் செய்யும்போது செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து அந்த உடல் அந்த என்ன ஆசைகள் நிறைவேறாமல் இருந்ததோ அது எல்லாம் அது நிறைவேற்றிட்ட பின்னாடி அதனோட நோக்கம் நிறைவேறின பின்னாடி அது என்ன ஆகிடுங்க, அந்த உயிரும் முக்தி அடைந்து விடும் என்கிறார். ஸோ அது இல்லாமல் நமக்கு மகரிஷி கொடுத்தது தான் நம்மளோட ஆன்ம சாந்தி தவம். ஸோ அதற்கு நாம் நல்ல தவத்திலையும் தற்சோதனையிலையும் உயர்ந்து இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வகையில் நம்ம குடும்பத்தில் இறந்தவர்கள் முக்தி அடைவதற்கு 2 வழிமுறைகளை மிக எளிமையாக நமக்கு விளக்கம் கொடுத்த குருவிற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.